பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, சங்கீதம் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இதில். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் ஒரு பிரகாசத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரால் மட்டும்தான் நமக்கு முடியும். அப்போது நம்முடைய விளக்கை அணைந்து போயிருக்கிற சூழ்நிலை, சிலருக்கு வாழ்க்கை அந்த அணைந்து போயிருக்கும், அந்த விளக்கு எரியாது. அவங்க நினைச்சாலே அது முடியாது. யார் நினைத்தாலும் அந்த விளக்கை ஏற்ற முடியாது. வாழ்க்கை இடிஞ்சு போயிருக்கலாம், வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கலாம், உடைஞ்சு போயிருக்கலாம், இனி வாழ்க்கையே எனக்கு கிடையாதுன்னு இருக்கிறவர்கள் மத்தியில் எந்த மனுஷனும் முடிவெடுத்தாலும் அந்த விளக்கை ஏற்ற முடியாது. 1000 பேர் சொல்லலாம், இதை நான் செய்வேன், உங்களுக்காக இதை செய்ய முடியும், நான் ஆயத்தம் பண்ணுறேன், இந்த நாளையில் வரேன், இதை செய்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க வர முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனால் இன்னொரு மனுஷனோட வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது. வாக்குறுதிகளை கொடுக்கலாம், அந்த சூழ்நிலையில் அந்த வாக்குறுதி ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கும். அதை நம்பியே பல வருஷமாக காத்துட்ருப்பாங்க. முடியாது, ஏற்ற மாட்டேன். எந்த மனுஷனும் ஒருத்தனை உயர்த்துறதுக்கு யோசிப்பான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எதை குறிச்சும் யோசிக்க மாட்டார். நீ என்ன மதத்தில் நீ இருக்கிற, நீ எந்த சமூகத்தை சேர்ந்திருக்கிற, நீ எங்கே இருக்கிற, நீ எப்பேற்பட்ட மனுஷனாக இருக்கிற, நீ முன்பாக வாழ்ந்த வாழ்க்கைன்னு எதையும் அவர் யோசிக்க மாட்டார். உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிற ஒரே தெய்வம் அவர் தான். ஆமென். அப்போ தான் சொல்லி இருளை வெளிச்சமாக்குவார். உன் வாழ்க்கையில் இருக்க அந்த இருள் இருக்கு பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, கரையே தெரியல, எல்லா பக்கம் இருள், எல்லா பக்கமும் இருள் இருக்குது, என்னால் நீந்தி போக முடியல. அந்த இருளை வெளிச்சமாக்குகிறவர் கர்த்தர். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அப்படி சூழ்நிலை இருக்கிறீங்க. அந்த இருள் என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது. அந்த பாவம் என்கிற இருள், அந்த இச்சை என்கிற இருள், அந்த விரோதம் என்கிற இருள், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் அவரோட வாழ்க்கையில் அந்த இருளாக இருக்குது. அப்படி அதை விட்டு வெளியில் வர முடியல அவங்களால. நிறைய முயற்சி எடுக்கிறீங்க அதை விட்டு வெளியில் வரணும், ஆனால் அவங்களால வர முடியல. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன். அல்லேலூயா. அவரால் முடியும். அவர் நினைத்த